சரி, ஓகே. அடுத்து மோகன் அன்மியூட் பண்ணியிருக்கேன், பேசுங்க. குட் மார்னிங் ப்ரோ. என் வாய்ஸ் கேட்கும் நான் நம்புறேன். ப்ரோ, என்னோட டவுட் பார்த்தீங்கன்னா, இப்போ என்னோட டீம்ல வந்து காலேஜ் படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் மோர் தென் பீப்புள்ஸ் இருக்காங்க. இப்போ அவங்களுக்கு வந்து இப்போ செமஸ்டர் நடக்க போகுதுன்றதுனால கொஞ்சம் அவங்க வந்து டைம் மேனேஜ்மெண்ட் பண்ணுறதுல கொஞ்சம் ஸ்ட்ரகிளாக வராங்க. எப்படி அவங்களுக்கு வந்து இந்த டைம் மேனேஜ்மெண்ட்டை அவங்க எப்படி பயன்படுத்திக்கலாம் அப்படின்றத நான் ஆல்மோஸ்ட் நானே சொல்லியிருக்கேன். இதை வந்து நான் உங்களோட வேர்ட்ஸால நான் கேட்டாங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் அவங்களுக்கு எஃபெக்டிவா இருக்கும். நான் நம்புறேன். அதுக்காக தான் ஒரு கொஸ்டின் கேட்கலான்ட்டு. தேங்க்யூ ப்ரோ. ஓகே, ஃபைன். ஆமாம், கண்டிப்பாக வந்து இப்போ வந்து எக்ஸாம்ஸ் எல்லாமே ஸ்டார்ட் ஆயிருச்சு. எல்லா கிளாஸுக்குமே வந்து எக்ஸாம், எல்லா ஸ்டாண்டர்டுக்குமே எக்ஸாம் வந்து ஸ்டார்ட் ஆயிருச்சு. இப்போ எக்ஸாம் மந்த்னே சொல்லலாம். அடுத்து ஒரு 2 வீக்ஸ் அப்படிங்கிறது நிறைய பேர் எக்ஸாம்ஸ் வந்து பார்ப்பீங்க. இப்போ பர்டிகுலராக நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, நீங்கள் ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்க. ஸ்கூல் முடிச்சுட்டு வரீங்க, இல்லை அந்த காலையிலேருந்து நைட்டுக்குள்ளே எல்லா நேரமும் படிச்சுக்கிட்டே, அப்போ எனக்கு எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால எல்லா நேரமும் படிச்சுக்கிட்டே நம்ம இருக்கோமா? எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறதுனால வந்து நம்ம எந்த வேலையுமே நம்ம செய்யாமலையா? நம்ம சாப்பிட்றோம், இல்லை நம்ம வந்து ஒரு வண்டி எடுத்துகிட்டு வெளியே எங்கேயாவது போகிறோம். அதுவும் ஒரு நேரம் தானே. அது ஒரு 1/2 மணி நேரம் ஆகுது. இல்லை வந்து ட்ராவலில் இருக்கோம், ஒரு சாப்பிட்றோம், ஒரு 1/2 மணி நேரத்தில் ஒரு 1/2 மணி நேரம் சாப்பிட்றோம். அந்த மாதிரி இந்த 1 மணி நேரம் மீட்டிங்கை மட்டும் ஸ்கிப் பண்ணாதீங்க. அந்த நீங்கள் எக்ஸாம் டைமில், நாளைக்கு எக்ஸாம் அப்படின்னா இன்னைக்கு உங்களுக்கு வந்து இது இருக்குது அப்படின்னா, முடிஞ்ச வரைக்கும் மீட்டிங், இந்த 1 ஹவர் மீட்டிங்கை மட்டும் அட்டன் பண்ணிட்டு உங்கள் வேலையை பாருங்கள், முடிஞ்ச வரைக்கும். இல்லை இல்லை எனக்கு நான் அவ்வளோ ரொம்ப டைட்டாக இருக்கேன் அப்படின்னா எக்ஸாம் டைமில் வந்து நீங்கள் வந்து ஸ்கிப் பண்ணிக்கோங்க. எக்ஸாம் தான் ரொம்ப ரொம்ப முக்கியம். நான் அதை வந்து எந்த ஒரு விஷயத்துலையும் வந்து நான் நான் வந்து அதை தடுக்க விரும்பல. உண்மையாலுமே வெஸ்டேஜ் பண்ணணும், வெஸ்டேஜில் சாதிக்கணும், வெஸ்டேஜ் வந்து நான் சாதிப்பேன் அப்படின்னு உங்களுக்குள்ள எண்ணம் இருக்கு அப்படின்னா, இப்போ ஒரு சிலர் யோசிப்பீங்க, வந்து எக்ஸாம் இருக்கு, இல்லை வந்து ஏதாவது ஒரு காரணம் இருக்கு, பட் ஆனால் வந்து வெஸ்டேஜ் வந்து நான் வந்து விட்டுருவேனா, வெஸ்டேஜில் வந்து எனக்கு வந்து ஏதாவது டிஸ்டர்ப் ஆயிருமா அப்படின்னு வந்து நீங்கள் பயப்படவே வேணாம். உண்மையாலுமே உங்கள் மனசுக்குள்ள வெஸ்டேஜ் பண்ணணும், வெஸ்டேஜில் சாதிக்கணும், வெஸ்டேஜில் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னு உங்களுக்கு உங்கள் மனசுக்குள்ள எண்ண ஓட்டம் இருக்கு அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் சாதிப்பீங்க. ஓகேவா? நீங்க எங்க இருந்தாலும் சரி, எந்த ஒரு சுச்சுவேஷன்ல இருந்தாலும் சரி, தண்ணிக்குள்ள வந்து ஒரு பந்தை போட்டு அழுத்துறோம் அப்படின்னா எவ்வளவு நேரம் அழுத்தி கடந்தாலுமே கையை விட்ட உடனே அந்த பந்து வந்து மேல வந்துடும். கரெக்டா? அந்த மாதிரி தான் நீங்க அந்த பந்து மாதிரி. ஓகேவா? எக்ஸாம் இல்ல இந்த மாதிரி ஏதாவது ஒரு டைம்ல வந்து பந்து மாதிரி வந்து வெளியே வர முடியாம அழுத்தி இருந்தாலுமே ஒன்ஸ் அது முடிஞ்ச உடனே நீங்க வெளியே வந்துருவீங்க. அது மாதிரி வெஸ்டேஜுக்குள்ள ஓடி வந்துருவீங்க. ஓகேவா? நீங்க உங்களுக்கு வெஸ்டேஜ்ல வந்து பண்றதுக்கு விருப்பம் இல்லை, இன்ட்ரெஸ்ட் இல்லை, ஒரு ஈடுபாடு இல்லாம ஏதோ பணம் வருதுன்னு சொல்றாங்களேன்னு ஒரு கட்டாயத்தின் பேர்ல ஏதோ வந்து விருப்பம் இல்லாம உள்ள இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி எக்ஸாம் இந்த மாதிரி டைம்ல வந்து வெளியே போனீங்கன்னா அப்படியே உள்ள வரவே மாட்டீங்க. உங்களுக்கு அந்த இன்ட்ரெஸ்டே இல்லை அப்படின்னா நீங்க அப்படியே வெளியே போயிருவீங்க. அவ்வளவுதான். பண்ணணும்னு உங்களுக்கு விருப்பம் இருக்கு அப்படின்னா, இதுல சாதிக்கணுங்கிற ஒரு எண்ணம் இருக்கு அப்படின்னா, எந்த ஒரு தடையா இருந்தாலும் சரி, என்னவா இருந்தாலும் சரி, அது முடிஞ்ச உடனே திரும்ப வெஸ்டேஜ் வந்து பண்ணி சாதிப்பீங்க. ஏன்னா நானும் அந்த மாதிரிலாம் எத்தனையோ வந்து காரணங்களை பார்த்துருக்கேன். எது நடந்தாலும் வந்து வெஸ்டேஜ் என்னால் வந்து ஸ்கிப் பண்ணவே முடியல. எவ்வளோ இம்பார்ட்டன்ட், எவ்வளோ ஒரு விஷயமா இருந்தாலும் வந்து வெஸ்டேஜை வந்து என்னால் ஸ்கிப் பண்ணவே முடியல. நான் வந்து வெஸ்டேஜ் பண்ணிக்கிட்டே தான் இருக்கேன். எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும், ஏன்னா வந்து நான் வெஸ்டேஜ் மனப்பூர்வமாக நான் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். அது வெஸ்டேஜ் அப்படிங்கிறது எனக்கு எந்த ஒரு, இப்போ நான் கேட்குறேன், நீங்கள் டெய்லி காலையில் ஒரு நேரம் சாப்பிட்றீங்க, மதியம் ஒரு நேரம் சாப்பிட்றீங்க, நைட்டு ஒரு நேரம் சாப்பிட்றீங்க. எந்த வேலை வந்தாலும் டெய்லி 3 நேரம் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோமா இல்லையா? சாப்பிட்றத ஒரு வேலைன்னு நம்ம நினைக்கிறோமா? சாப்பிட்றது வந்து கஷ்டப்பட்டு ஐயோ அதுக்கு ஒரு 1/2 மணி நேரம் ஒதுக்கணும் அப்படின்னு ஒரு வேலைன்னு நம்ம நினைக்கிறோமா? டெய்லி காலையில ப்ரஷ் பண்றோம், அது ஒரு வேலைன்னு நினைக்கிறோமா? டெய்லி நம்ம ட்ரெஸ் பண்றோம், மேக்கப் பண்றோம், அதெல்லாம் வந்து ஒரு வேலைன்னு நினைக்கிறோமா? அதெல்லாம் நம்ம விரும்பி பண்றோம், அதெல்லாம் நமக்கு தேவைன்னு நம்ம நினைக்கிறோம், அது வந்து ஒரு கஷ்டம்னே நினைக்கல. அந்த மாதிரி வெஸ்டேஜ் பண்றது எனக்கு எந்த ஒரு கஷ்டமும் இல்லை. ஏன்னா கஷ்டம் தெரிஞ்சாதான் அதை அவாய்ட் பண்ணுவீங்க. எந்த ஒரு கஷ்டமும் இல்லை, நான் ரொம்ப விருப்பப்பட்டு பண்றேன், ரொம்ப இன்வால்மெண்ட்டோட பண்றேன். இதுதான் என் லைஃப், இது என்னோட லைஃப் ஸ்டைல். வெஸ்டேஜில் நான் வந்து டைம் கொடுக்கறது, வெஸ்டேஜில் நான் வந்து ட்ரைனிங் பார்க்கறது, இதுக்காக வேலை செய்யறது வந்து என்னோட லைஃப் ஸ்டைல். நான் விருப்பப்பட்டு பண்றேங்கும் போது எந்த ஒரு காரணம் வந்தாலுமே வந்து அந்த தண்ணியில வச்சு அந்த பந்து அமுக்குற மாதிரி தான். அந்த இது போன உடனே வெளியே வந்துருவீங்க, வெஸ்டேஜுக்குள்ள வந்துருவீங்க. அதனால வந்து யாரை நினைச்சும் நீங்க கவலைப்படாதீங்க. ஐயோ இவங்க போயிருவாங்களா, ஐயோ இவங்களுக்கு எக்ஸாம் வந்துருச்சு, ஐயோ இவங்களுக்கு இது வந்துருச்சு. போறவங்க போவாங்க, அதாவது அந்த விருப்பம் இல்லாதவங்க அப்படியே வெளியே போய்க்கிட்டே தாங்க இருப்பாங்க. அவங்களெல்லாம் வந்து அவங்கெல்லாம் சீக்கிரமாவே போயிடணும், இல்லை போயிட்டாங்க அப்படின்னு நினைச்சுக்கோங்க. போறவங்கள நம்ம தடுக்க முடியாது. நம்ம பெஸ்ட்டா சொல்லி புரிய வைக்கலாம். லைஃப்பை பாருங்க, வெளியே என்ன நடக்குதுன்னு பாருங்க, விலைவாசி ஏறிட்டு இருக்கு,
நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கும், ஃபியூச்சர் எப்படி இருக்கும், ஃபியூச்சர் பத்தி திங்க் பண்ணுங்க, வெஸ்டேஜ் எடுத்து பண்ணுங்க, குடும்பத்தை பத்தி நினைங்க, எடுத்து பண்ணுங்க. இது எவ்வளவு முக்கியம்னு பாருங்க. வெளியே டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. கிரிக்கெட் பார்த்துக்கிட்டு, யூடியூப் பார்த்துக்கிட்டு, மற்ற சினிமா ஆக்டர்ஸ் யார் என்ன பண்ணிட்டு இருக்காங்கன்னு பார்த்துக்கிட்டு, கிரிக்கெட் சண்டே ஆனா கிரிக்கெட் விளையாட போயிட்டு அதெல்லாம் விட்டுட்டு வாழ்க்கையில எப்படி முன்னேறலாம்னு பாருங்க. எப்படி வாழ்க்கையை வந்து நல்லா நம்ம செட்டில் பண்ணலாம்னு பாருங்க. அதுக்கான நேரத்தை கொடுங்க, அதுக்கு இன்வெஸ்ட் பண்ணுங்க டைம் அப்படின்னு சொல்லி நம்ம புரிய வைக்கும் போது அவங்க புரிஞ்சுக்கணும். தூங்கிட்டு இருக்காங்கன்னா எழுப்பிடலாம். தூங்குற மாதிரி நடிக்கிறவங்க எழுப்பவே முடியாது. புரியாதவங்களுக்கு புரிய வச்சிடலாம். ஆனா எல்லாமே தெரிஞ்சுமே நான் வந்து இதெல்லாம் வந்து எடுத்து பண்ண மாட்டேன், இதெல்லாம் என்னால பண்ண முடியாது அப்படின்னு நான் வந்து இப்போதைக்கு கம்ஃபோர்ட் இடத்த தான் நோக்கி போவேன், நான் எந்திரிக்கவே மாட்டேன், ஓகே, நான் தூங்குற மாதிரி நடிச்சிட்டு இருக்கிறவங்கள எழுப்பவே முடியாது. அது மாதிரி வந்து அவங்களெல்லாம் ஒரி பண்ணாதீங்க. அதனால வந்து இங்க எக்ஸாம்ஸ், அந்த மாதிரி எக்ஸாம்ஸ்ல இருக்கிறவங்க மீட்டிங்கை பாருங்க. மீட்டிங்கை மட்டுமாவது அட்லீஸ்ட் பாருங்க. ஏன்னா வந்து நிறைய பேர் வந்து படிக்கிற பசங்க நான் பார்த்த வரைக்கும் ஏதோ ஆவரேஜோ ஏதோ ஏனோ தானோன்னு படிச்சுட்டு இருந்தவங்க கூட வெஸ்டேஜ்குள்ள வந்தவொடனே படிப்பை டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாதுன்னு நல்லா இப்போ படிக்கிறாங்க. கொஞ்ச நேரம் படிச்சாலும் நல்லா படிச்சுட்டு வெஸ்டேஜ் வந்து பண்றவங்க நிறைய பேர் நான் பார்க்குறேன். ஓகேவா? அதனால வந்து படிப்புக்கும் வெஸ்டேஜுக்கும் எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இருக்காதுன்னு நான் நம்புறேன்.